நன்றாய் கவனிங்கள். இந்த உலகத்திலே இருக்கிற கொடுமையான மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எப்படி எல்லாம் கைவசப்படுத்துவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்பர் 1, முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரம். இப்படி அவன், சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. 16 இப்படி அவன் தினம் தினம் தன் வார்த்தைகளாலே, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் ஆத்துமா விசனப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய மனிதனை இங்கே வந்து சிம்சோன் தெளிலாளை குறித்து வேதம் சொல்கிறது. நான் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி கவனிங்கள். ஒரு மனிதனை ஒரு மனுஷனை ஒருத்தங்க எப்படி அவங்களுடைய கைக்குள்ள சிக்க வைக்கிறாங்க அப்படின்றதை குறித்து. இங்கே சிம்சோன் அவ்வளவு பெரிய மனிதன். தெளிலால் வந்து உங்களுக்கு தெரியும், அவருடைய கேரக்டர், அவருடைய தொழில் என்னன்னு தெரியும். இப்போ இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியான, உலகமே நாடுகளே அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சிம்சோனை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க பாருங்க. அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களை, நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கைக்குள்ளே போடணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பண்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கண்ட்ரோலை அவர்களிடத்துல கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது ஒரு நபர் உங்களை அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவர்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருகிறதா இருந்தால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வந்து ஒரு விஷயம் வந்து, ஒருத்தர் பணம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டே இருந்தார். அப்ப நான் பணம் பிரிச்சு கொடுக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், இவர் யாரையும் வேலைக்கு வைக்கலையே, இவர் எதுக்கு இந்த பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா, இல்ல எல்லாருக்குமே கடன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லையே, ரோட்ல நின்று எல்லாருக்குமே கடன் கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு அவர் கொடுத்துருப்பாரு. ஒருத்தர் 5000 வேணும் கேட்கிறாரு, ஒருத்தர் 4000 வேணும் கேட்கிறாரு, ஒருத்தர் 10000 வேணும் கேட்கிறாரு. அவர் 10-15 பேருக்கு அந்த கடனை கொடுத்துட்டாரு. சரி, இத்தனை பேர் திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல கண்டிப்பா கொடுத்துருவாங்க, வாரம் வந்து அவர் வந்து வசூல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு அப்படின்னு. அப்போ ஒரே ஒருத்தர் கூப்பிட்டு மட்டும் கேட்டேன், சரி நீங்க எத்தனை வருஷமா இந்த கடன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னா தெரியுமா, இவர்கிட்ட மட்டும் 25 வருஷமா நான் வாங்குறேன் அப்படின்னு. 25 வருஷமா இவர்கிட்ட நான் கடன் வாங்குறேன். 25 இயர்ஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன் 25 வருஷமா அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கட்டி முடிக்கலையான்னு கேட்டேன். இல்ல ஒரு கடனை கட்டி முடிச்சிருவேன், 10,000 ரூபாய் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா நான் பெர்ஃபெக்ட்டா கட்டி முடிச்சிருவேன். கட்டி முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, என் தோலை தட்டி கொடுத்து, பரவாயில்லப்பா நீ ரொம்ப அழகா கட்டி முடிச்சிட்ட, எப்படிப்பா இவ்வளவு கட்டி முடிக்கிற, அடுத்த டைம் என்ன தேவைனாலும் கேளு அப்படின்னு எனக்கு 25 வருஷமா எனக்கு கடன் கொடுக்குறாரு. அவர் நல்ல நீதிமான் இவர் சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் 25 வருஷமா கடன் கொடுக்கிற அவர் உங்களுக்கு நீதிமான் கிடையாது, உங்களை அவருடைய கண்ட்ரோல்லே என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை விட்டு வெளியே வர முடியாது, அவரை விட்டு வெளியே போக முடியாது. உங்களை நாள் சாகிற வரைக்கும் அவர் கடன்காரங்களா வச்சிருப்பாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நம்மை அழிக்க வருகிற, நம்மை கண்ட்ரோல் பண்ற மனிதர்களிடத்துல நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.